எல்லா கறிகளையும் எல்லாருக்கும் கொடுக்கலாங்க. ஆனால் குர்பானியுடைய கறி நாம் சாப்பிடுவதற்கு உண்டான கறி, ஏழை எளிய மக்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு போக அதை இன்னைக்கு எவ்வளவு பேர் அந்த குர்பானி கறியை சாப்பிட தயங்குகின்றார்கள். ஹதீஸிலே வருகிறது, ஆரம்பத்தில் எங்களுக்கு 3 நாளுக்கு மேல் குர்பானி கறியை சாப்பிடுவதற்கு நபி தடுத்து விட்டார்கள். 3 நாளுக்கு மேல குர்பானி கறி வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு கட்டத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ் கத் அப்தலகுமுல்லாஹு வஸாய், அல்லாஹ் உங்களுக்கு வசதி வாய்ப்பை கொடுத்து விட்டான், சேகரித்துக் கொள்ளுங்கள். யா ரசூலுல்லாஹ், எதுவரை இந்த குர்பானி கறி நாங்கள் சாப்பிடலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொன்னாங்க, குலூஹு மின் தில் ஹிஜ்ஜா இலா தில் ஹிஜ்ஜா. இந்த ஆண்டு ஹஜ் மாதத்திலிருந்து அடுத்த ஆண்டு பெருநாள் வரை நீங்கள் குர்பானி கறியை சேர்த்து வைத்து சாப்பிடலாம் என்றார்கள் பெருமானார். உலகத்தில் எந்த பொருளையும் நாம் பதுக்குவதற்கு அனுமதி கிடையாது. முன் சென்ற எல்லா உம்மத்துகளும் பதுக்கியதன் காரணமாகத்தான் அழிந்து போனார்கள். காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யத்தகிரு ஷைஅன் லிகதின், நபி நாளைக்காக எந்த பொருளையும் எடுத்து வைத்த கிடையாது, எடுத்து வைத்ததே கிடையாது. அந்த நபி ரிவாயத்தில் வருகிறது, 6 மாதங்கள் நபியே குர்பானி பொருளை வைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் எடுத்து வைப்பதற்கு அனுமதி உண்டு. குர்பானி கறியை நீங்கள் வைத்து சாப்பிடுங்கள், வைத்து சாப்பிடுங்கள். ஏழை எளிய மக்களுக்கு போக நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.